தம்பி இந்த ஏடி கூட பேசிக்கிறேன் தம்பி. ஆபீஸ்ல ஒருத்தர் ஒரு சர்வீஸை தப்பா பில்லு போட்டு அது ஒரு சண்டை சண்டை நடந்துருக்கு. சொல்லுங்க தம்பி. இப்ப பேசினார் தம்பி மாமா. சரிங்கண்ணே. அவர் வந்து காசு அங்க இருந்தாலும் வாங்க மாட்டாரு, நானும் வாங்க மாட்டேன்றாரு. இது என்ன தம்பி எனக்கு சிக்கலா தம்பி? ஏன் நான் அவர் கேட்டதா சொல்லிட்டேன்னு நம்ம கொடுத்தோம், அதனால அது ஆமா கொடுத்துருங்கண்ணே. வாங்க மாட்டாருல தம்பி, நான் என்ன தம்பி பண்றது? சரிண்ணே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அவர்கிட்ட இல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம். இல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன்னா அவர் எல்லாம் ஓகே பண்ணி ரெடி பண்ணி பண்ணது. அவரும் சொன்னாரு, நீங்களும் கொடுத்தீங்க, நான் வாங்கி வச்சிட்டேன். நேற்று மீட்டிங்ல இருந்ததுனால அவர்கிட்ட நேரடியாக கொடுக்க முடியல என்னால. திடீர்னு என்ன காரணம் வாங்க வேணான்றதுக்கான காரணம் என்ன? அது வந்து காரணம் அவரு நீங்க வந்து இதுல தலையிடாதீங்கன்ட்டாரு காலையில என்கிட்ட. என்னன்னு எனக்கு தெரியல. கேட்டாரு அது இதுக்கு நான் எப்படி தம்பி, இதுக்கு எப்படி தம்பி நான் பதில் சொல்ல முடியும்? என்ன தம்பி என்கிட்ட எப்படி திருப்புறீங்க நீங்க? சரி அப்ப விட்டுருங்கண்ணே, இது அப்படியே விட்டுருங்கண்ணே, பாத்துக்கலாம். ஒண்ணு இல்ல தம்பி, அந்த காசை நான் எதுக்கு தம்பி வச்சிருக்கேன்? எனக்கு கஷ்டமா இருக்கு. அது திருப்பி கொடுத்தா அதை நாங்க வாங்க மாட்டோம். அது ஏன்னா நீங்க கேட்டீங்க, நாங்க கொடுத்துட்டோம், அது முடிஞ்சிருச்சு. அதை விட்டுருங்கண்ணே, பாத்துக்கலாம். அப்போ அவர்கிட்ட அந்த காசை நான் வச்சு என்ன தம்பி பண்ணேன்? என்ன தம்பி என்ன அது என்ன தம்பி என்ன மாதிரி பண்ணுங்கண்ணே, அதை விட்டுருங்கண்ணே, பாத்துக்கலாண்ணே. அது காசு எங்களுக்கு வேணாம்னே, நீங்க கொடுத்தா வாங்க மாட்டோம்ண்ணே. அப்ப என்ன தம்பி பண்றது அந்த காசை? நான் அவரும் வாங்க மாட்டாரு, நீங்களும் வாங்க மாட்டீங்க. எனக்கு இது எனக்கு இல்ல தம்பி சங்கடமா இருக்கு. அவர் கேட்டாரு எல்லா இடத்துலயும் வந்து 5000 வாங்குறோம், உங்களுக்குன்றதுனால 3000 வாங்குறோம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கொடுத்துட்டோம். இப்ப வேணான்றாருன்னா அதுக்கான காரணம் தெரிஞ்சாகணும். அதுக்கான காரணம் தெரிஞ்சாகணும். இப்ப காரணமும் தெரியல, திடீர்னு வேணாம்டா. அப்ப நாங்க நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்லாம கிடக்கோம். தம்பி இது நான் என்ன தம்பி செய்யறது? என்ன தம்பி செய்ய சொல்றீங்க சொல்லுங்க. நான் எல்லாமே மூவ் பண்ணிட்டேன், உங்களுக்காக மூவ் பண்ணேன், செஞ்சேன், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஒரு கோயில் அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடம், தண்ணியில குடிக்க தண்ணி எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி. நீங்க அது சொல்லிட்டும் தெரியணும் இல்ல? அன்னைக்கு நேரடியா நான் வந்தேன். அவர் அந்த பாவத்தை வரதும் போர்மேனு சண்டை ஏதோ சத்தம் போட்ட போறதும் பிரச்சனை ஆயிருக்கு. என்னன்னு எனக்கும் தெரியல, வாங்க மாட்டாப்ல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? என் சூழல் நீங்க நின்று பாருங்க தம்பி. நான் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே தம்பி, நான் அந்த விஷயத்துல இறங்குனேன். இது எனக்கு சிக்கல் ஆகுது. உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. உங்களுக்கு அப்புறம் காசு நான் வச்சிருக்க கூடாதுல தம்பி? நீங்க நினைச்சு பாருங்க, நான் எப்படி தம்பி இந்த காசை வைக்க முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் விடுங்கண்ணே, நல்லா தெரிஞ்சுக்கும் போது நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க வேற நான் வேற கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைனா நாங்களே வந்து நிக்க போறோம், ரைட்டுங்களா? உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு நாங்க அப்படி ஒன்றும் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஆளுகளும் கிடையாது. அது நான் சொல்லல தம்பி. நான் அதை சொல்லல. நம்ம ஊருக்காரங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த காசை வந்து ஒண்ணு அவர் வாங்கல, நீங்க வாங்கணும். நான் எதுக்கு தம்பி? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல தம்பி மனசுக்கு. நாங்க கொடுத்துட்டோம். இப்ப வேணாம்ன்றதுக்கான காரணம் மட்டும் கேட்டு சொல்லுங்க, அதை நம்ம பண்ணிக்கலானே. அது இப்ப சரி, நான் அப்புறம் பேசுறேன் தம்பி, சாயந்தரம் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கீழே ஆபீஸ்ல. கூப்பிட்டு கொடுத்தாரு. சரிண்ணே பாருங்க. ஓகே தம்பி, ஓகே.